ஒருநாள் கிருஷ்ணதேவராயர் தெனாலிகிட்ட வேட்டைக்கு தயாராக சொன்னார். இன்னைக்கு தெற்கு பக்க மலைக்கு வேட்டைக்கு போறோம்னு சொன்னார். அப்போ எதிர்பாராத விதமாக மன்னரின் கையில் வாள் பட்டு ரத்தம் வந்தது. உடனே அமைச்சர்கள் அரசருக்கு உதவி பண்ணாங்க. ஆனா தெனாலி எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னா. அதை கேட்ட அரசர் என்ன சொன்ன தெனாலின்னு கேட்டாரு. தெனாலி எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன் என்றான். அதை கேட்ட மன்னர் கடும் கோபத்துடன், நான் வலியால துடிப்பது உனக்கு நன்மையான்னு சொல்லி காவலர்களை கூப்பிட்டு தெனாலிராமனை சிறையில் அடைக்க சொன்னார். அதற்கும் தெனாலிராமன் இதுவும் நன்மைக்கேன்னு சொல்லி சிறைச்சாலை நோக்கி நடந்தான். சிறைச்சாலையும் நல்லாதான் இருக்குன்னு சொன்னா தெனாலி. அப்புறம் மன்னர் தனது படைகளுடன் காட்டுக்கு வேட்டைக்கு போனார். ஆனா அவர்கள் வேட்டைக்கு போன நேரம் ஒரு விலங்கும் கிடைக்கல. அப்புறம் களைப்புல இருந்த படையை மன்னர் மரத்தடியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது மன்னர் ஏதோ யோசனையில் காட்டுக்குள் நடந்து போனார். திடீரென்று காட்டுவாசி மக்களால் மன்னர் சிறைப்பிடிக்கப்பட்டார். சற்று நேரம் கழித்து கண்முழித்து பார்த்தபோது மன்னரை காணாம். காட்டுவாசிகள் மன்னனை பலியிட அவங்க கோவில் முன் நிறுத்தினாங்க. மன்னனை கட்டி இழுத்துடு போனாங்க. காட்டுவாசிகள் தலைவன் மன்னனை பலியிட போகும்போது மன்னரின் கையில் இருந்த காயத்தை பார்த்தான். உடனே அரசனது கையை காமிச்சு, இறைவனுக்கு படைக்கும் படையல் தூய்மையானதாக இருக்க வேண்டும். உன் கையிலோ வெட்டுக்காயம் இருக்கிறது. உன்னை பலியிட்டால் நாங்கள் கடவுளின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும்னு சொல்லி மன்னனை அனுப்பி வைத்தான். மன்னர் வரும் வழியில் இதை பற்றி சிந்திக்க தெனாலிராமன் சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே மன்னர் சிறைச்சாலைக்கு சென்றார். அப்புறம் தெனாலியை பார்த்து நடந்த எல்லாவற்றையும் சொன்னார். அதற்கு தெனாலி மன்னரிடம் தன்னை சிறையில் அடைத்ததற்கு நன்றி என்றான். நீயே எனக்கு நன்றி சொல்றன்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலி, நீங்க என்னை சிறையில் அடைக்கலனா நானும் உங்க கூட வந்திருப்பேன். அப்புறம் என்னையா அவங்க தூக்கிட்டு போய் பலியிட்டு இருப்பாங்க. அதனால்தான் மன்னா நன்றி சொல்றேன் என்றான். மன்னர் தெனாலிராமனை பாராட்டி பரிசுகள் பொருட்களையும் வழங்கினார். தெனாலி இதுவும் நன்மைக்கேன்னு சொன்னான். கிருஷ்ணதேவராயரின் தோட்டத்துல தென்கன்னடத்திலிருந்து மர வைக்கப்பட்ட அபூர்வமான கத்திரிச் செடிகள் பயிரிடப்பட்டிருந்தன. அந்த அபூர்வமான கத்திரிக்காயை திருடுறவங்களுக்கு மரண தண்டனைன்னு அரசர் அறிவித்திருந்தார். ஒரு நாள் அரண்மனையில் அந்த கத்திரிக்காய் குழம்பை அரசருடன் தெனாலி சாப்பிட்டு மெய் மறந்து போனான். அப்புறம் வீட்டிற்கு வந்ததும் அந்த அபூர்வமான கத்திரி ருசியை பற்றி தன் மனைவியிடம் சொன்னான். மனைவி, எனக்கும் அந்த அபூர்வமான கத்திரிக்காய் வேணும், நானும் சாப்பிடணும்னு சொன்னாள். தெனாலிராமன் வேறு வழியில்லாம நடு இரவுல திருட்டுத்தனமாக அரண்மனை தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் கத்திரிக்காயை பறிச்சிட்டு வந்தான். இரவோடு இரவாக கத்திரிக்காய் குழம்பு வச்சு 2 பேரும் ரசித்து ருசிச்சு சாப்பிட்டாங்க. தெனாலிராமன் நம்ம பையன் எங்கேன்னு கேட்டான். அவன் வெளித்திண்ணையில தூங்குறான்னு மனைவி சொன்னாங்க. உடனே தெனாலிராமனுக்கு ஒரு யோசனை வந்தது. தெனாலி ஒரு குடத்துல தண்ணீரை கொண்டு வந்து ஓடு மேலையும் திண்ணையில படுத்திருந்த மகன் மேல ஊற்றினான். பதறி எடுத்து எழுந்த மகனை பார்த்து, வெளியே மழை பெய்யது, உள்ளே போய் படுத்துக்கோன்னு சொன்னான். அரை தூக்கத்தில் இருந்த மகனும் வேகமாக வீட்டுக்குள் போனான். அப்புறம் தெனாலி பையனை கத்திரிக்காய் சாப்பிட வச்சான். அவனும் ருசிச்சு சாப்பிட்டான். மறுநாள் தெனாலி கத்திரிக்காய் பறித்த விஷயம் எப்படியோ மன்னருக்கு தெரிஞ்சது. மன்னர் தெனாலியை பார்த்து, அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் காணாமல் போனது பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டார். தெனாலி, என்னது, கத்திரிக்காய் காணாம போச்சா? மன்னரோ விடுவதா இல்லை. நீதான் கத்திரிக்காய் பறித்ததாக நான் கேள்விப்பட்டேன். மன்னன் தெனாலி மகனிடம், தம்பி, நேற்று உங்க வீட்டில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டார். உடனே சிறுவன், கத்திரிக்காய் குழம்பு, மிகவும் ருசியாக இருந்ததுன்னு சொன்னான். உடனே மன்னன், மாட்டிக்கொண்டாயா தெனாலிராமா, இப்போதாவது உண்மையை ஒத்துக்கொள் என்றார். தெனாலி, மன்னா, இவன் கனவு கண்டு உளறுகிறான் என்றார். நல்லா விசாரிக்க சொன்னான். மன்னன் மீண்டும் கேட்டார். தம்பி, நேற்று இரவு என்ன நடந்தது, விளக்கமாக சொல். சிறுவனோ, நேற்று இரவு ஜோன்னு மழை பெஞ்சதா? அப்பா என்னை வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போனாரா? அப்போ கத்திரிக்காயை சாப்பிட சொன்னாங்களா? சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன்னு சொன்னான். தெனாலி, நேற்று மழை பெய்ததா மன்னா, நீங்களே சொல்லுங்கள் என்றான். மன்னர் குழம்பி போனார். நேற்று நகரத்தின் எந்த பகுதியிலும் மழை பெய்யவில்லை என்று எல்லோரும் சொன்னாங்க. மன்னரும் குழந்தை கனவு கண்டதைத்தான் சொல்கிறான் என்று தெனாலியை விடுவித்தார். அப்புறம் ஒரு நாள் மன்னரிடம் நான் தான் கத்திரிக்காயை திருடியதாக சொல்ல மன்னர் ஆச்சரியத்துடன் சிரித்து மகிழ்ந்தார்.